Hello students, இப்போ நம்ம 10th science ஓட continuation part என்ன பார்க்க போறோம் human eye ஓட power of accommodation. So human eye க்கு இருக்கிற power of accommodations பத்தி நம்ம பார்க்க போறோம். So the ability of the eye lens to focus nearby as well as the distance object is called the power of accommodation of this lens. This is achieved by changing the focal length of the eye lens with the help of culinary muscles. Okay, இது வந்து என்ன ability இந்த power of accommodation னா உங்க eye focus eye lens வந்து தூரத்துல இருக்க ஆப்ஜெக்ட் பார்க்கிறதுக்கும் கிட்ட இருக்க ஆப்ஜெக்ட் வந்து பார்க்கிறது வந்து அது வந்து கிட்ட இருக்க ஆப்ஜெக்ட்டையும் தூரத்துல இருக்கிற பார்க்குற ஆப்ஜெக்ட்ல இருக்கிற உன்னோட ஐ லென்ஸோட பவரை பற்றி தான் என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் பவர் ஆஃப் அகாமடேஷன் ஆஃப் த ஐன்னு சொல்கிறாங்க. இது எப்படி வந்து அச்சீவ் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் வந்து ஃபோக்கல் நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க ஐ வந்து எப்படி ஃபோக்கஸ் இது பண்ணும் அது வந்து இந்த கல்னரி மசில்ஸ் மூலியமாக தான் உன்னோட ஆங்கிளை ஃபிக்ஸ் பண்ணணும். மேலே பார்க்குறதும் கீழே பார்க்குறதும் அந்த மசில் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணும். அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. Eye lens is made up of flexible jelly-like material. By relaxing and contracting the ciliary muscle, the curvature and hence the focal length of the eye lens can be alternated. So வந்து உன்னோட eye lenses வந்து எப்படின்னா நல்லா flexible ஆகும் jelly-like material தான். உங்க கண்ணெல்லாம் தொட்டு பார்த்தா ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி தண்ணி வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். உங்களுக்கே தெரியும் இந்த கண்ணு தொடும் போது சில பேருக்குலாம் ஒரு மாதிரி கையெல்லாம் கூட நடுங்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜெல்லி டைப்பான ஸ்ட்ரக்சர் தான் உங்கள் ஐ லென்ஸு. பை ரிலாக்ஸிங் அண்ட் கான்ட்ராக்டிங் ஸோ நீ வந்து பொறுமையாக இருக்கும் போது உன் மசில் எப்படி வேலை செய்யும் அதே மாதிரி நீ ஒரு பொருளை வந்து எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறியோ அதுவும் உன்னோட லென்ஸ் வந்து எப்படி இருக்குன்றத பற்றி அதோட பற்றி தான் இது சொல்கிறாங்க. ஹென்ஸ் ஃபோக்கல் லென்ஸ் ஆஃப் ஐ உன்னோட அது பொறுத்து தான் உன்னோட ஐ லென்ஸ் வந்து எங்கே நீ மேலே பார்க்கணுமா சைடில் பார்க்கணுமன்றது அது பொறுத்து தான் சேஞ்ச் ஆகும். When we see distant object, the culinary muscle relax and makes the eye lens thinner. So நீ வந்து தூரமா ஒரு பொருளை பார்க்குற அப்படின்னா அப்போ உன்னோட மசில்ஸ் வந்து உன்னோட கலினரி மசில்ஸ் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் அது தின்னராக இருக்கும் நேராக பார்க்க டிஸ்டன்ஸ் பார்க்குறேன்ட்டு. This increases the focal length of the eye lens. இது வந்து உன்னோட ஐ லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தை வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது இந்த லென்ஸ் வந்து உன் கண் லென்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் போயிடும். ஃப்ரண்ட்டில் போகும்போது உனக்கும் ரெட்டினாக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும். அதுதான் சொல்கிறாங்க. Hence the distance object can be clearly seen. So இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உனக்கு வந்து தூரத்தில் இருக்க ஆப்ஜெக்ட் வந்து கிளியராக தெரியும்னு சொல்கிறாங்க. On the other hand, when you look at a closer object, the focal length of the eyes is decreased. So வந்து நீ தூரத்தில் பார்க்கும்போது உன்னோட ஐ லென்ஸ் இருக்குல்ல இது வந்து ஃப்ரண்ட்டில் போகும்போது உனக்கும் இந்த ரெட்டினாக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும். அதே கிட்ட இருக்க பொருளை பார்க்கும்போது இந்த ஐ லென்ஸ் உள்ளே வரும்போது இங்கே இருக்க உனக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. On the other hand, when you look at a closer object கிட்ட இருக்க பார்க்கும்போது உன்னோட focal length of the eye lens உன்னோட ஐ லென்ஸ் இருக்க focal length வந்து எப்படி இருக்குன்னா it is decreased due to the contraction of the ciliary muscles. Thus, the image of the closer image is clearly formed on the retina. So நீ தூரமாக இருக்க இமேஜ் பார்க்கும்போது உன்னோட ஐபால் வெளியே வர மாதிரி இருக்கும் அண்ட் கிட்ட இருக்கிறது பார்க்கும்போது உன்னோட ஐபால் வந்து உள்ளே உன்னோட ஐ லென்ஸ் வந்து வெளியே வர மாதிரி இருக்கும் கிட்ட இருக்க பொருள் பார்க்கும்போது உள்ளே வர மாதிரி இருக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து persistence of vision. If the time travel between two consecutive light pulse is less than 0.1 second, human eye cannot distinguish them separately. It is called persistence of vision. So persistence of vision அப்படின்னா என்னன்னா உன் கண்ணதில் வந்து நான் 2 லேசர் லைட் வச்சுருக்கேன் ஒன்று ரெட் லைட்டும் ஒன்று க்ரீன் கலரில் லேசர் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோ. நீ அந்த 2 லைட்டுமே ஜஸ்ட் 0.1 செகண்டுக்கு லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிப்பாரு உன்னால் வந்து டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியாது. எது வந்து க்ரீன் லைட் எங்கே வந்து எரிஞ்சுது க்ரீன் லைட் எங்கே எரிஞ்சுது ரெட் லைட் எங்கே எரிஞ்சுதுனால டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஏன்னா இது 0.1 செகண்ட் அது ஒரு செகண்ட் நொடியில் உன்னால் வந்து பொருளை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா persistence of vision சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து the far point and near point of the human eye. The minimum distance required to see the object distinctly without strain is called at least distance of distance vision. So ஒரு பொருளை வந்து வித்தவுட் ஒரு என்னோட ஸ்ட்ரெயினே இல்லாமல் நான் நேச்சுரலாக அந்த என் கண் பார்வையை நான் பார்க்குறேன்னா அது வந்து என்னோட டிஸ்டன்ஸ் விஷன் எனக்கு எவ்வளோ தூரம் விஷன் போதோ அதுதான் டிஸ்டன்ட் விஷன். அதுதான் இட் இஸ் கால்ட் அஸ் நியர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ரிலாக்ஸாக நீ எங்கே பார்க்குறியோ அது பார்க்குறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நியர் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் வந்து நியர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்னென்னா இட் இஸ் 25 சென்டிமீட்டர் தான். ஸோ எனக்கும் அந்த 25 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு பொருளை நான் பார்க்குற போது இட் இஸ் அ நார்மல் சைட் என்னோட நியர் பாயிண்ட் ஆஃப் ஐன்னு அர்த்தம் அது. ஓகேவா நார்மல் ஹியூமன் ஹை. So the maximum distance up is which the eye can see object clearly is very far point. தூரத்தில் இருக்க பொருளை கூட எங்கே இருந்தோ ஒரு பொருள் வந்து சொல்லுவாங்க ஷார்ப்பாக சொல்லுவாங்க அவங்களுக்குலாம் வந்து அது என்ன சொல்கிறாங்கன்னா it is infinity of normal sight.
ஸோ உன்னோட வந்து நியர்பை பார்ட் வந்து என்னென்னா 25 சென்டிமீட்டர் தான். ஸோ கிட்ட நான் பார்க்குற பொருள் வந்து ஒரு 25 சென்டிமீட்டர் தான் கிளியராக பார்க்க முடியும். தூரத்தில் பார்க்கும்போது அது ரியலி இன்ஃபினிட்டி தான். நீ வந்து எவ்வளோ தூரம் வேணால் நீ நிறைய பேர் சில பேர் நான் பார்க்க முடியும். ஸோ தூரமாக இருக்குது இன்ஃபினிட்டின்றது வந்து ஃபார் பாயிண்ட் அண்ட் 25 சென்டிமீட்டர் இருக்கிறது நியர் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து டிஃபெக்ட்ஸ் இன் ஐ. A normal human eye can clearly see all objects placed between 25 cm to infinity. So 25 cm க்கும் இன்ஃபினிட்டிக்கும் இருக்கிற தூரம் இருக்குது பார்த்தியா, அது நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. பட் அந்த அளவுக்கு தான் உன்னோட ஹியூமன் ஐ வந்து இட் இஸ் வந்து கிளியர்லி ஒரு ஆப்ஜெக்டை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. பட் ஃபார் சம் பீப்புள் த ஐ லாசஸ் இட் பவர் ஆஃப் அகாமடேஷன். சிலருக்கு வந்து இந்த பவர் ஐ லாசஸ் வந்து பவர் வந்து அகாமடேஷன் வந்து கம்மியாயிடும். திஸ் குட் ஹேப்பன் டியூ டு மெனி ரீசன் இன்க்ளூடிங் ஏஜிங். ஸோ வயசாகிறவங்களுக்கு கூட இது வந்து ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் தேர் விஷன் பிகம் டிஃபெக்ட். லெட் அஸ் டிஸ்கஸ் சம் காமன். ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து கான்வெக்ஸ் கான்கேவ் சொல்லும் போதே நான் மயோப்பியானா என்ன ஹைப்பர் மயோப்பியானா என்னன்னு நான் சொன்னேன். ஸோ மயோப்பியானா என்னன்னு பார்ப்போம் டீட்டெயிலாக. ஆல்சோ மயோப்பியா ஆல்சோ நோன் as ஷார்ட் சைட்னஸ். ஸோ கிட்ட இருக்க பொருள்லாம் கிளியராக பார்க்க முடியும், பட் தூரத்தில் இருக்க பொருளை வந்து உன்னால் பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். ஓகேவா? நோன் as ஷார்ட் சைட்னஸ் occurs due to the lengthening of the eyeball. ஸோ நான் உனக்கு என்ன சொன்னேன், கிட்ட இருக்க பொருள் பார்க்கும்போது உனக்கு ஐ வந்து பின்னாடி போகும், அண்ட் நீ தூரத்தில் இருக்க பொருள் பார்க்கும்போது உன் ஐ வந்து வெளியே வரும்னு நான் சொன்னேன். So with this defect nearby objects can be seen clearly. இதனால என்னன்னா உன்னோட கிட்ட இருக்க பொருள்லாம் நீ நல்லா பார்க்கலாம், but distant objects cannot be seen clearly. So இதனால என்னன்னா distance தூரமா இருக்க பொருளை உன்னால கிளியராகவே பார்க்க முடியாது. The focal length of the eye lens is reduced or the distance between eye lens and retina increases. So இதனால என்னன்னா நான் என்ன சொன்னேன், உங்களோட வந்து ஐ தூரத்துலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருந்த ஐபால் லென்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வரும். ஸோ ஃப்ரண்ட்டில் வரும்போது இமேஜ் வந்து இங்கே வரைக்கும் தான் நின்றுடும். ஓகேவா? ஸோ உன்னோட நேச்சுரலான லாங் டிஸ்டன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உன்னோட ரெட்டினாக்கு இமேஜ் வந்து கிளியராக தெரியாது, ஒரு பிளர் இமேஜாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ உனக்கு வந்து இவ்வளோ தூரம் தான் வருது, உனக்கு வந்து இவ்வளோ தூரம் வரணும் அப்படின்னா இது வந்து லாங் சைட் இருக்க ப்ராப்ளமோட விஷயம். ஓகேவா? உன் ஐபால் வெளியே வந்தும் உன்னால் வந்து உன் ரெட்டினாக்கு உன்னோட கரெக்ட் இமேஜை அனுப்ப முடியல. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க பாரு, reduce in distance between the eye lens and retina increases. ஸோ இதுக்கும் ரெட்டினாக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது இதுக்கு மேலேயும். ஓகேவா? உன்னோட இமேஜ் இவ்வளோ தூரம் தான் வருது, பட் உனக்கு இவ்வளோ தூரம் வரணும். ஓகேவா? அப்போ உனக்கு வந்து இன்னும் டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஹென்ஸ் த ஃபார் பாயிண்ட் வில் நாட் பி இன்ஃபினிட்டி ஃபார் சச். அப்படி இருக்க உனக்கு வந்து ரொம்ப 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 தூரத்தில் இருக்கிற பொருளை கூட அவங்களால பார்க்க முடியாது. ஸோ டியூ டு திஸ் த இமேஜ் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் ஆர் ஃபார்ம் பிஃபோர் த ரெட்டினா. ஸோ இதனால என்ன, ரெட்டினாக்கு முன்னாடியே வந்து ஒரு இமேஜ் கிரியேட் ஆகுது. அந்த இமேஜ் வந்து ரெட்டினாக்கு போனால் தான் உனக்கு வந்து அந்த இமேஜ் கண்ணுக்கு தெரியும். ஓகேவா? So this defect can be corrected using the concave. So இது வந்து concave lens யூஸ் பண்ணுறாங்க long distanceக்கு. So concave lens வந்து the focal length of the concave lens is used to compute this following. So உனக்கு வந்து concave lens வந்து கண்ணாடியாக மாட்டினா உனக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து கரெக்டாக ரெட்டினாக்கு செட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. Vision with myopia, corrected vision using concave lens. Let a person with myopia eye can see up a distance of x. ஒரு x குறிப்பிட்ட ஒரு xன்னு வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து எனக்கு தெரியும். Suppose that he wants to see all object farther than this distance. ஸோ எனக்கு எக்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற நிறைய இமேஜ் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா, தட் இஸ் அப் டு இன்ஃபினிட்டி எவ்வளோ தூரம் வேணால் பார்க்கலான்னா, then the focal length of the required concave lens is f is equal to minus x. ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ்னால் பாசிட்டிவ், கான்கேவ் லென்ஸ்னால் நெகட்டிவ் சொன்னேன். ஸோ இங்கே கான்கேவ் லென்ஸ்னால f is equal to minus x. If the person can see up to a distance x, then he wants to see up to a distance y, then வந்து நான் y அந்த இன்ஃபினிட்டியை வந்து நான் yன்னு எடுத்திருக்கேங்க. தென் the focal length of the required formula concave lens எப்படி இருக்கும்னா f is equal to xy divided by x minus y. xyன்றது வந்து எனக்கு இந்த ஆப்ஜெக்ட்டும் தெரியணும், எனக்கு பின்னாடி இருக்க ஆப்ஜெக்ட்டும் தெரியணும். அதனால xy divided by x minus yனா என்னோட இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ அதுதான் x minus y. ஸோ இது வந்து உங்களோட மயோப்பியா. ஹைப்பர்மெட்ரோபியானா இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் லாங் சைட்னஸ். ஸோ இவங்களுக்கு வந்து தூரத்தில் இருக்கிறதும் நல்லா தெரியும், ஆனால் கிட்ட இருக்கிறது ஒன்றுமே தெரியாது. அக்கர்ஸ் டியூ டு த ஷார்ட்னிங் ஆஃப் த ஐபால். ஸோ வந்து உன் ஐபால் வந்து கிட்ட வர வர இமேஜ் வந்து ரொம்ப தூரம் உனக்கு அந்த ரெட்டினாவை தாண்டி போயிடும். ஸோ உனக்கு ரெட்டினால வந்து இமேஜ் படாது. So with this defect, distant object can be seen clearly, but nearby object cannot be seen clearly. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்கள் விஷன் வந்து உங்கள் ரெட்டினாவை தாண்டி பின்னாடி போய் தெரியுது. ஸோ அப்படி வந்து இருந்துச்சுன்னா உனக்கு இமேஜ் வந்து ரொம்ப கிளியராகவும் தெரியாது, ரொம்ப அது ஒரு பிளர்ராக தெரியும், அவ்வளோதான்.
ஸோ த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ லென்ஸ் இஸ் இன்க்ரீஸ். ஒன்று லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ரொம்ப. அண்ட் வந்து ரெட்டினாக்கும் இருக்கிறது வந்து டிக்ரீஸ். இப்போ இங்கே வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, இங்கேயும் இருக்கிறது வந்து டிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஹென்ஸ் த நியர் பாயிண்ட் வில் நாட் பி அட் 20. ஸோ அவங்களுக்கு வந்து கிட்ட இருக்க பாயிண்ட் வந்து மினிமம் வந்து 25 சென்டிமீட்டர். ஸோ அவங்களுக்கு அந்த 25 சென்டிமீட்டரே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. For eyes such eyes and the near point has removed farther. So கிட்ட இருக்கிறது வந்து ஒன்றுமே தெரியாது அவ்வளோதான். Due to the image of nearby objects of form behind the retina. ஏன்னா ரெட்டினாக்கு பின்னாடி வந்து இமேஜ் ஃபார்ம் ஆயிடுச்சு, உங்கள் ரெட்டினால இமேஜ் ஃபார்ம் ஆகலை. This defect can be corrected using the convex lens. So the convex lens யூஸ் பண்ணுறாங்க. The focal length of the convex lens is to be used in the computer. ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் இமேஜ் வந்து கரெக்டாக வந்து ரெட்டினால இருக்கும். So let a person with hypermetropia eye can see an object beyond a distance d. So ஒரு distance d ன்னு வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து such that he wants to see all object closer than d. இப்போ நான் வந்து முன்னாடி வந்து எக்ஸ்ன்னு வச்சேன், எக்ஸுக்கு பின்னாடி இருக்கிறது நான் ஒய்ன்னு எடுத்தேன். ஸோ எனக்கு வந்து இங்கே வந்து டின்னு எடுத்திருக்கேன். அந்த ஸ்மால் டிக்கு முன்னாடி இருக்கிறத நான் பார்க்கணுன்றேன். அதை வந்து நான் கேபிட்டல் டின்னு மார்க் பண்ணியிருக்கேன். So such distance up to capital D, then the focal length of the required convex lens is f is equal to small d divided by capital D divided by small d minus capital D. So இது வந்து இது. Next வந்து பார்த்தீங்கன்னா presbyopia due to aging. ஸோ வயசாகிற காலத்தில் நிறைய பேருக்கு வந்து கண்ணு தெரியாது. ஏன்னா டியூ டு ஏஜிங் வந்து என்ன ஆகுதுன்னா கலினரி மசில்ஸ் வந்து பிகம்ஸ் வீக் அண்ட் த ஐ லென்ஸ் பிகம்ஸ் ரிஜிட், அதாவது இன்ஃப்ளெக்சிபிள். அவங்களுக்கு வந்து வயசாக அந்த மசில் வந்து வீக் ஆகிடுது. வீக்காகிறதுனால அதனால் ஃப்ளெக்சிபிளாக இருக்க முடியல, அதனால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல. அண்ட் ஸோ திஸ் ஐ லாஸ் ஆஃப் பவர். இதனால வந்து அவங்க வந்து பவர் ஆஃப் அகாமடேஷன் வந்து இழக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் an aged person cannot see a nearby object clearly, so that it is called as old age. இதனால வந்து கிட்ட இருக்க பொருளை சில பேர் பார்க்க முடியாது. அது பேர் என்ன சொல்கிறாங்க? old age hypermetrophiaன்னு சொல்கிறாங்க. Some person may have both the defects of vision. ரெண்டு விஷயம் இருக்கு, myopia as well as hypermetropia. This can be corrected by bifocal lens. Bifocal-னா convex-உம் யூஸ் பண்ணுவாங்க, concave-உம் யூஸ் பண்ணுவாங்க. In which வந்து upper part consists of concave lens. மேலே வந்து கான்கேவ் லென்ஸு தூரத்தில் இருக்கிறது பார்க்கறதுக்காக அண்ட் வந்து கிட்ட பார்க்கறதுக்காக கான்வெக்ஸ் லென்ஸு யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அஸ்தமேஷியானா என்னென்னா இவங்களால வந்து கிட்ட இருக்க பொருளே பார்க்க முடியாது. ஓகேவா? அவங்களோட அந்த ஐபால்ஸ் வந்து அதாவது உங்கள் இமேஜ் வந்து கிளியராக தெரியாது, அவங்களுக்கு மங்களாவே தெரியும் அவங்களுக்கு. அப்படி இருக்கவங்களுக்கு வந்து சிலிண்ட்ரிக்கல் கிளாஸஸும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கரெக்டட் பை யூஸிங் சிலிண்ட்ரிக்கல் லென்சஸ், அதாவது டாரண்ட் லென்சஸ்ன்னு ஒரு லென்ஸை யூஸ் பண்ணி அதை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் கைஸ்.